ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதநீக்கும் கந்தவலே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு பகுதியிலிருந்து காதல் திருமணம் எந்த கிரகங்கள் நடத்தி வைக்கிறது, அந்த காதல் திருமணம் சுகமானதா சோகமானதா, சந்தோஷத்தை தருகிறதா வருத்தத்தை தருகிறதா என்பது சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் விடை தரும் வண்ணமாக ஒவ்வொரு ஜாதகத்தையும் இந்த ஜாதக சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்னுடைய நேரடி பார்வையில் என் கண்ணிற்கு முன்னால் என் அனுபவத்தில் பார்த்து அந்த காதலித்த பெண்ணையோ காதலித்த ஆணையோ கண்ணுக்கு முன்னால் பார்த்து அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு நாம் சொன்ன பலன்கள் நடந்த தகவல்கள் நிறைய இருக்கிறது. அதில் காதல் திருமணம் தான் நடக்கும் என்று சொல்லியிருந்த தகவல்கள் என்னுடைய அனுபவத்தில் இந்த காதல் திருமணம், குழந்தைகள் மற்றும் நிலம் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இப்படிப்பட்ட தகவல்கள் நிறைய தகவல்கள் நடைமுறைக்கு ஒத்து போயிருக்கிறது. நான் சொன்ன தகவல்கள் நடைமுறையில் ஒத்து போயிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். அப்படிப்பட்ட ஒத்து போன அல்லது சரியாக இருக்கிறது என்று உணர்ந்த ஜாதகத்தை மட்டும் காதல் திருமணங்கள் தற்போது உங்களுக்கு பதிவாக காணொலியாக கொடுத்து வருகிறது. ஆக இந்த ஒரு நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் இங்கு ஒத்துவல்லை, இது பொய், இது சரியில்லை என்று இரண்டாம் பட்ச கருத்துக்கு இடமே இல்லை என்பது நடைமுறை அனுபவம் சார்ந்த நேரடி தகவல்கள். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொண்டு உங்கள் திருமணம் காதல் திருமணமா, பெரியோர்கள் செய்து வைக்கக்கூடியதா, அல்லது திருமணம் சிறப்பானதா சிறப்பற்றதா என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் அடையாளம் காட்டக்கூடியது நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் உள்பட இந்த 4-5 காரணிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஏற்ற இறக்கங்கள், சுக சோகங்கள், வரவு செலவுகள், லாப நஷ்டங்கள் அனைத்தையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ளது நவகிரகங்களினுடைய கோள்களின் கோலாட்டம். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, கிரகங்களின் சதுரங்க விளையாட்டு என்று சொல்லுவதுண்டு. இந்த சதுரங்க விளையாட்டில் எந்த காய் பாதிக்கப்படுகிறது, எந்த காய் ராஜாங்கம் ஏறுகிறது என்பது சார்ந்த தகவலையும் இந்த நவகிரகங்கள் தெளிவாக அடையாளம் காட்டிவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிறைய தகவல்களை சொல்லும் நவகிரகங்கள் இன்று ஒரு காதல் திருமணம் சார்ந்த தகவலையும் சொல்லுகிறது. இதில் டேட் ஆஃப் பர்த், பர்த் ஆஃப் டைம் இந்த ரெண்டையும் தவிர்த்து வருகிறோம். ஏனென்று கேட்டால் எதிர்காலத்தில் சர்ச்சையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தரமான ஜோதிடர்கள் ஈஸியாக சுலபமாக 5 நிமிடம் செலவு செய்தால் போதும். இது எந்த ராசி, எந்த லக்கணத்துக்கு சம்பந்தப்பட்டது, எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது, வருட கிரகங்களினுடைய நிலையும் மாத கிரகத்தினுடைய நிலையும் உங்களுக்கு தெளிவாக வருடத்தையும் மாதத்தையும் அடையாளம் காட்டிவிடும். இதில் சந்திரனுடைய பாகை, குருவனுடைய பார்வை, சனி ராகு கேதுவனுடைய பாகை, இந்த 4 பாகைகள் போதும் இந்த குழந்தை எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தது, எந்த மாதத்தில் பிறந்தது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டிவிடும். அதை கருத்தில் கொண்டு மேற்கொண்டு முழு தகவல்களை சொல்லாமல் நம்மளுடைய தேவைக்கு என்ன இருக்கிறதோ அதை மட்டும் அடையாளம் காட்டி பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இனி ஜாதகத்திற்கு வருவோம். லக்னம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, அதாவது ராகுவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக இந்த மனிதன் விபரீதமானவர் என்பதை லக்னம் என்ற மையப்புள்ளியை அடையாளம் காட்டி விடுகிறது. 18.13 பாகையில் இருக்கிறது. சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக 7க்குரியவன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான், அதாவது 5க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறான். ஆக தங்களுடைய வாழ்க்கை துணையை தாங்களே நிர்ணயம் செய்வதற்கான வாய்ப்பை இந்த சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் காட்டி கொடுத்து விடுகிறது. சந்திரன் அஸ்தம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, 12.38 பாகையில் இருக்கிறது, அதாவது லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. 6க்குரியவன் 8இல் அமர்ந்திருக்கிறது. சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட சந்திரன் அவமானங்களையும் சங்கடங்களையும் அள்ளித்தருவதில் வல்லவன். அதே சமயத்தில்
ராகு சந்திரன் சேர்ந்து குருவனுடைய பார்வையில்லை அல்லது சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் தொடர்பும் இல்லை என்று பார்க்கும் பொழுது நிறைய நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் இழப்புக்கள், அவமானங்கள், தாய்வழி சொந்தங்களில் சங்கடங்களும், கருத்து வேறுபாடுகளும், முரண்பாடுகளும் இவை அனைத்தையும் சந்திரன் அள்ளி தந்து விடுகிறார். இதில் மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால், சந்திரன் சுய சாயரம் வாங்கினது மட்டுமல்லாமல் ராகுவும் அஸ்தம் 1ஆம் பாதத்திலேயே அமர்ந்து 3 பாகைக்குள் சந்திரனும் ராகுவும் ஒரே 3 பாகைக்குள் இருக்கிறது. இது ராகுவால் பலமான பாதிப்பை சந்தித்திருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது செவ்வாய் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. அதாவது 7வது இடத்தில் செவ்வாய். இங்கே ஸ்திர லக்னங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது கல்யாண வாழ்க்கைக்கு, அமைதியான குடும்ப வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்பதை நிறைய முறை பார்த்திருக்கிறோம். அதற்கு புதன் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இது லக்னாதிபதியோடு சேர்ந்த கேதுவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. அடுத்து குரு பூராண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. அதாவது 4-9 பாதத்தில் இருக்கிறது. ஒரு வகையில் சிறப்பு என்று பார்த்தாலும் பொருளாதாரத்தில் யோகத்தை தந்தாலுமே கூட அந்த பொருளாதாரத்தை தக்க வைத்து சேமிப்பை தருவதற்கான வாய்ப்பை இழக்கச் செய்து விடுகிறது சந்திரன் ராகு. அடுத்து சுக்கிரன் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மனதில் உள்ள விஷயங்களை இவர்களை தவிர மற்றவர்களுக்கு யாருக்கும் பகிர்ந்தளிக்க விருப்பப்படுவதில்லை. சில விஷயங்கள் இவர்கள் வாழும் காலத்திலிருந்து வாழ்ந்து முடிக்கும் காலம் வரை அவர்களோடவே இருந்துவிட்டு போய்விடுகிறது. அடுத்தது சனி உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. 6.54 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 10.46 பாகை பெற்றிருக்கிறது. கேது உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 10.46 பாகை பெற்றிருக்கிறது. பிறக்கும்போது சந்திர திசை 8 வருஷம் 6 நாள். தற்போது ராகு திசை சுக்கிர புத்தி. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவனுடைய திசை ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதியினுடைய புத்தி பலமான காதல் விளையாட்டில் இவர்களை பல சங்கடங்களோடு சேர்ந்த விஷயங்களோடு காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து லக்னத்துக்கு 2வது இடத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்திருப்பதற்கு ஒரு அவமானம். அந்த அவமானம் வாழ்நாள் முழுவதுமே பின்தொடரக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அதுக்கடுத்தது 7வது இடத்தில் செவ்வாய். இந்த 7வது இடத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது இந்த கும்பலக்கணத்திற்கு பலமான சங்கடங்களையும் அவமானங்களையும் இழப்புகளையும் தருவதில் செவ்வாய்க்கு நிகர் செவ்வாய். அதே சமயத்தில் இதில் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது அல்சர் நோயையும் அவசரப்படாமல் நிதானமாக அள்ளி தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அடுத்து 8ஆம் இடத்தில் சந்திரன் ராகு. இது இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு திரு வீரப்பன், சந்தனக்கடத்தில் வீரப்பனுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அவருக்கும் இவருக்கும் இருதாரம் வருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறான். இந்த பாக்கியத்தில் சுக்கிரன் இருப்பது அல்லது பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது என்பது சிறப்பு என்று பார்த்தாலுமே கூட பாதகாதிபதியாகவும் இருந்து விடுகிறார். அதே சமயத்தில் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இவருக்கு வரக்கூடிய பெண்களும் சரி, பணமும் சரி, அவமானத்தை தராமல் யோகத்தை தருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னத்தில் 10க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது. 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். பரிவர்த்தனைக்கு முன்னும் சூரியன் திக்பலம் வாங்கியிருக்கிறார். பரிவர்த்தனைக்கு பின்னும் செவ்வாய் அங்கே வரும்பொழுது திக்பலத்தை பெறுகிறார் என்பது கூடுதல் தகவல். ஆக இவர் ஒரு நிரந்தர அரசு பணியில் இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். புதனும் சேர்ந்திருக்கிறார். ஆக 2, 7, 11க்குரியவர்கள் அல்லது 2, 5, 7, 11க்குரியவர்கள் ஒன்று சேரும் பொழுது அல்லது இவர்கள் சம்பந்தப்படும் போது காதல் திருமணம் சுலபமாக நடந்தேறி விடுகிறது. 2ஆம் இடத்துக்காரன் புது உறவை தந்திருக்கிறான். 5ஆம் இடத்துக்காரன் 5ஆம் இடத்தை பார்த்ததனால் காதலை தந்திருக்கிறான். 11க்குரியவன் 11ஆம் இடத்தை பார்த்த 11ஆம் இடத்திலேயே இருந்து சனியினுடைய 10ஆம் பார்வையை பெற்றிருப்பதால் இங்கு அவமானத்தோடு கூடிய வருமானத்தையும் உறவையும் தந்திருக்கிறார்கள் என்பதை மாற்று கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளி அமையும் கிரகம் லக்கண புள்ளியை தரும்
நட்சத்திரத்தினுடைய கிரகம் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்திருக்க அவமானமோ இழப்போ சங்கடங்களையோ இந்த 3இல் ஒன்றை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். ஆக இந்த ஜாதகத்திலேயும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தந்துமே காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது என்பது சற்று கூடுதலான தகவல். பொதுவாகவே சந்திரன் சனி ஒருவருக்கொருவர் நேரில் பார்ப்பது என்பதும் அவ்வளவு சிறப்பில்லை. சந்திரன் சுயசாரத்தில் இருக்கிறார், சனியும் சுயசாரத்தில் இருக்கிறார். இதுதான் வேடிக்கையினுடைய உச்சக்கட்டம். இவர் ஒருவருக்கொருவர் நேரில் பார்த்து விடுகிறார்கள். சந்திரன் 2.25 நாள் பயணிக்கக்கூடியவன், சனி 2.5 வருடம் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடியவன். இவர்கள் சேர்ந்து இருப்பது என்பது பலமான புணர்வு தோஷத்தை தருகிறது. சந்திரன் சுயசாரம், சனியும் சுயசாரம், ஒருவருக்கொருவர் நேருக்கு நேரில் என்று பார்க்கும் பொழுது நிறைய சங்கடங்களை, உடல்நலத்தில் பாதிப்பு, மூட்டு வலி சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இவருக்கு தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த நபர் நமக்கு நன்கு அறிமுகப்பட்ட நபர். இவர் திருமணத்தை செய்து முடித்துவிட்டு அப்பா இவ்வளவு சிரமமா பாருங்கள் என்று சொல்லி வந்தார். திருமணம் நடக்கும் என்று, காதல் திருமணம் நடக்கும் என்று சில வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. தற்போது சமீபத்தில் வந்திருந்தார். இப்படியே போய்கொண்டிருக்கிறது, இதை நான் எதிர்பார்க்கவில்லை, அவ்வளவு நெருக்கடியும் சிரமத்தையும் பார்த்துவிட்டோம் என்று சொல்லி சங்கடப்பட்டார். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த காதல் திருமணம் சார்ந்த பதிவுகள் மற்றவர்களை சங்கடப்படுத்தவோ அல்லது மற்றவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்குவதோ மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கான முயற்சியோ இது இல்லை. ஏனென்று கேட்டால் கிரகங்கள் என்ன செய்கிறது, அந்த கிரகங்களுடைய சதுரங்க விளையாட்டில் மனிதன் என்ன பாடுபடுகிறான் என்பது சார்ந்த தகவலை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தவும், அதே சமயத்தில் இந்த பதிவுகளை பார்க்கும் நண்பர்கள் தங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்து 5க்குரியவனுடைய திசை நடக்கிறதா, 8க்குரியவனுடைய திசை நடக்கிறதா, எந்த ஸ்தானத்துக்குரிய கிரகம் தசாபத்தியை நடத்துகிறது, இது வாழ்க்கை துணை நாமே தேர்ந்தெடுப்போமா அல்லது நம் பெற்றோர்கள் தேர்ந்தெடுப்பார்களா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த பதிவு. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.